வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே. இன்று நம்மோடு சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் இந்திய ஆயர் பேரவையின் விவிலிய பணிக்குழு தலைவர் மற்றும் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சுல்தான்பேட் ரோமன் கத்தோலிக்க லத்தீன் ரீதி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் பீட்டர் ரபீர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களை வரவேற்கின்றோம். வணக்கம் ஆயர் அவர்களே. வணக்கம். பொதுவாவே கிறிஸ்துமஸ் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு உங்க பார்வையில கிறிஸ்துமஸ்னுடைய அந்த முழு அர்த்தங்களையும் எங்களுக்கு நீங்க சொல்லணும்னு ஆசையா இருக்கிறோம் ஆயர் அவர்களே. ஆமா, நீங்க சொன்னீங்க. வணக்கம். கிறிஸ்துமஸ் முழு அர்த்தம் பொழுதெல்லாம் அது ஒரு கடல். அதை நம்ம ஒரு பகுதி ஒரு வகையில் தான் நம்ம இப்ப பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா கிறிஸ்துமஸ் என்று நினைக்கும் பொழுது கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம் அல்ல. கிறிஸ் என்றது கிறிஸ்துவை குறிக்கிறது. மஸ் என்பது மாஸ் அப்படின்னா கிறிஸ்துமஸுக்கான கிறிஸ்து பிறப்புக்கான ஒரு திருப்பலி கொண்டாட்டம். அதுதான் அடிப்படை கருத்து. கொண்டாட்டம்ன்ற வரும் இல்ல. ஏன்னா குழந்தை இயேசு நமக்காக பிறந்துள்ளார், ஆகவே போற்றுவோம் புகழ்வோம். இது நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்துமஸ் என்றால் மகிழ்ச்சி என்பதுதான் நினைக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் உதாரணமா இன்னைக்கு இருக்கிற ஒரு விதமான இந்த கொரோனா பெருந்தொற்று அச்சம் இன்னும் முடியாத ஒரு சூழலில் வாழ்வாதாரமே ஒரு விதமான கேள்விக்குறியா, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கூட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியா, இதெல்லாம் ஒரு விதமான ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குகின்ற சூழலில் நான் கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியோடு எப்படி கொண்டாடுவேன்? நல்ல ஒரு கேள்வி. சொல்லுங்களேன். கஷ்டமான கேள்வி. ஒரு விதமான ஒரு ஒரு தயக்கம் இருக்கா இல்லையா? ஆமா. அனீசினஸ்னு ஆங்கிலத்தை சொல்றோம். நாம பாப்பானவர் கூட சொல்றாரு அழகா. இப்போ இந்த காலகட்டத்துல அந்த ஃப்ரத்தலி தூத்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுற்றுமடல், அதை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் சகோதரர் எல்லாருக்கும் அப்படின்றதுல சொல்றாரு. இந்த பெருந்தொற்று நோய் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு சுய ஆய்வு செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒரு வகையாக இறை சமூகத்தில் வாழ்கின்றோமோ ஒவ்வொருவரும் அப்படின்னு நாம் எல்லாரும் ஒரு வகையில சிறைவாசத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவரே சொல்ற சிறைவாசம். ஏன்னா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போக முடியாது, இந்த வீட்டுல அந்த வீட்டுக்கும் போக கூடாது, இந்த நாட்டுல இந்த நாட்டுக்கு போக முடியாது, இத்தனை பேருக்கு மேல கூடக்கூடாது, இத்தனை பேருக்கு மேல 20 பேர் தான். எங்க கேரளத்திலாம் 20 பேர் தான் திருப்பலி வரணும், ஞாயிற்றுக்கிழமையில 40 பேர். இப்படிலாம் இருக்கிற நேரத்துல சுய ஆய்வு செய்து இயேசு கிறிஸ்து பிறப்பில் நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம பார்க்கலாம் என்றும் நான் நினைக்கிறேன். சுய ஆய்வுல அது பலவிதமான செய்திகளை கொடுக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை பிறப்பை பற்றி எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். விவிலியத்தில் இயேசுவின் பிறப்பை படிக்கும் போது நம்ம எசாயாவில் படிக்கிறோம். ஏசாயா 7:14 பெண்ணிடம் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அது இம்மானுவேல் எனப்படும். எது? கடவுள் நம்மோடு. குழந்தை மகிழ்ச்சியா. ஆமா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 11வது அதிகாரம் 1-11 எசாயாவிலேயே காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டனர். காரிருளில் நடந்து வந்த மக்கள். இவர் போடுவாரு, இதே சக்கரையா பாடுவார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர் என்று பிறகு பேசுவார். இதுதான் கிறிஸ்துமஸ் என்பது பரவலாக நம்ம எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சு போய் உண்மைதான் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு பேரொளி, அவருக்கு மகிழ்ச்சி. எனக்கு அதே மீகா 5ஆம் அதிகாரம் 1-5 என்ன சொல்றாரு? அருமையா சொல்றாரு. பெத்லகேமே நீ பேரு பெற்றாய்,
யூதாவின் கோத்திரங்களிலும் குலங்களிலும் அல்லது நாடுகளிலும் நீர்தான் மிகச் சிறந்த ஒரு இடம் என்றெல்லாம் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறார். இதே புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு. என்ன தெரியுமா? பெண்ணிடம் பிறந்தவராகவும் சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் தன் திருமகனை கடவுள் இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். அப்படி பார்க்கும்போது மனிதராக, அதான் பெண்ணிடம் பிறந்தவர், சட்டத்துக்கு உட்பட்ட இந்த உலக நடைமுறைகளுக்கு உட்பட்டு. அப்போ நம்மில் ஒருவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்போ எழுதுறாரு? 54வது வருஷத்திலே எழுதிட்டார். யாரு? பவுல். பிறகு பிலிப்பியர்லையும் படிக்கிறோம், கொலோசியர்லையும் படிக்கிறோம். தன்னுடைய இறைத்தன்மையை விடுத்து விட்டு மனிதராக, கடவுள் தாழ்ந்தவராக, கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்தவராக, ஒரு சாதாரண ஒரு மனித உருவெடுத்து அடிமையாக, எந்த அளவுக்கு மனிதராக நம்மை போன்று இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித மகிழ்ச்சி தான் உண்டாகும். இந்த மகிழ்ச்சி நீங்க இன்னும் நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில இயேசு பிறப்பை பற்றிய சூழல்ல நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் உண்டாகும். ஏன்னா உதாரணமா லூக்கா நற்செய்தி ஃபுல்லாவே மகிழ்ச்சி. முதல் அதிகாரம் 46 47 மாதா பாடுறாங்க, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. எலிசபெத்து போற்றுகிறார்கள், உம்முடைய வருவை கண்டு என் குழந்தை வயிற்றினுள்ளே துள்ளியது என்று. வானதூதர் போற்றுகிறார் உன்னதங்களிலே. யாருக்கு? இடையர்களுக்கு. இடையர்கள் போற்றுகிறார்கள், புகழ்ந்து பாடுகிறார்கள். பிறகு அதையே இங்க பாத்தீங்கன்னா இவரு மத்தேயு நற்செய்தியில் ஞானிகள் போற்றுகிறார்கள், புகழ்ந்து போகிறார். சோ இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, இடையர்களுக்கு மகிழ்ச்சி, எல்லாம் மகிழ்ச்சி தான். அதை தான் நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ்னா பெரிய தோரணம் கட்டுறது, வான வேடிக்கை போறது, புது உத்தாடை, புது விருந்து, பிறகு தோரணங்கள் இல்ல. ஆமா, இருக்கா? ஆமா. திருப்பலினா பயங்கர கிராண்டா. இந்த காலத்துல அது முடியுமா? இப்ப இருக்கிற சூழல்ல இதெல்லாம் செய்யலாம், ஆனா எந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சூழல் வந்துருச்சு. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் தரும் மற்றொரு பகுதி மற்றொரு பக்கம் என்ன அப்படின்றத நான் உங்களோடு எல்லாரோடும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் 2 புத்தகத்தில் தான் நற்செய்திகளில் இயேசு பிறப்பு பற்றி சொல்லியிருக்கு. அது எது? மத்தேயு, லூக்கா. மீதி மற்ற 2லயுமே மார்க்கு யோவான், திருமுழுக்கு யோவான் போதிப்பதிலிருந்து தொடங்கிட்டாரு. கடவுளின் திருமகனான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்று தொடுக்கிறார். அவ்வளவுதான். அப்புறம் அவரு வார்த்தை மானிடரானார், நம்முடைய குடிகொண்டார் அப்படின்னு சொல்லி யோவான் விட்டுடுறார். வேற அதுக்கு மேல ஆனா விவரமா விவரிப்பா ஊரு, இடம், ஆட்கள், நேரம், காலம் எல்லாம் பார்த்து சொல்வது யாரு? மத்தேயும் லூக்காவும். இந்த மத்தேயு பாத்தீங்கன்னா எப்போ எழுதுறார் அப்படின்னா 70 75 கிபி, இயேசு பிறப்பிற்கு பிறகு 70 75 அந்த சூழல் என்னன்னு பார்க்கணும். அந்த சூழல் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் அப்பதான் உருவெடுக்கிறார்கள். திரு அவை உருவெடுக்கிறது. திருத்தூதர் போதனையினாலும் புனித பவுலின் மிகப்பெரிய ஒரு போதனையினாலும் புறையின கிறிஸ்தவர்களும் யூத கிறிஸ்தவர்களும் உருவாகிறார்கள். எருசலேம் மட்டும் இல்ல, ரோமையிலும் மற்ற எல்லாங்க கிரேக்க பகுதிகளும். இந்த பின்னணியில பேரரசர் வழிபாடு மிக மிக அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது, வற்புறுத்தப்படுகிறது. அது இணங்கவில்லை என்றால் கொலை செய்யப்படுவார்கள். இது திருவெளிப்பாட்டுல அழகா சொல்லியிருக்கு. 2வது, யூதர் எதிர்க்கிறார்கள் கிறிஸ்துவர்களை. யூதர் எதிர்ப்பு இருக்குது பல விதத்துல. தொழுகை, அவர்களுடைய தொழுகை கூடங்களில் தொடக்கத்தில் போன பேதுரு, யோவான் எல்லாம் திரும்ப போக முடியல, அப்புறமா முடியல, நீங்க உள்ள வரக்கூடாதுன்றாங்க. இன்னும் பல விதமான சூழல் யூதர். அதனால்தான் இவரு திருவெளிப்பாட்டு ஆசிரியர் சொல்லுவாரு,
இவர்கள் யூதர்களே இல்ல, சாத்தானின் கூட்டம் கூட்டம் என்று கூட சொல்லுவார். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிறையின மக்கள். பிறையின மக்கள்னா அவர்கள் ரோமையர்களா இருக்கலாம் அல்லது கிரேக்கர்களா இருக்கலாம், ஆனா யூதர்கள் இல்லாத, கிறிஸ்தவர்கள் இல்லாத மற்றவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களை சந்தேகிக்கிறார்கள். அவர்களுடைய வழிபாட்டெல்லாம் போக முடியலையே, போக மாட்டுறாங்களே, என்ன பலவிதமான இருக்கு. பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வருது. அவர்கள் விற்கவோ வாங்கவோ முடியல. ஏன்னா பேரரசரை வழிபடலைன்னா விற்கவும் வாங்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில சிறு மந்தையாக லூக்கா நற்செய்தியில 12:32 அழகா சொல்றார் இயேசு, நீங்கள் சிறு மந்தைன்னு சொல்லுவார். இதுதான் நடந்தது, சிறு மந்தையாக. அப்போ எப்படி கிறிஸ்து இயேசு சிலுவையை தூக்கி சென்று நடந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய சீடர்கள் சிலுவையை தூக்கி சென்று நடக்க வேண்டும் என்று மத்தேயு 16:24 அவர் குறிப்பிட்டதை இந்த கிறிஸ்தவர்கள் அந்த 70. ஏன்னா இன்னொரு விஷயம் நடந்தது. எருசலேம் கோவிலும் எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுகிறது தீத்துஸ் என்ற மன்னனால். தீத்துஸ் என்ற மன்னன் இல்லை, வெஸ்பாசியன் தான் மன்னன் அப்போ ரோமையில. அவனுடைய மகன் இங்க தீத்துஸ் படைத்தளபதியா உடைக்கிறான். இது உடைப்புச்சு சிதறண்டு போவதற்கு யூதர்கள் அழிவுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று யூதர்கள் நினைத்தார்கள். இதெல்லாம் பெரிய ஒரு சங்கடத்தை உருவாக்கி, இந்த நேரத்தில் அவர்களுக்கு சிறைவாசம் கிடைத்தது. கிறிஸ்தவர்களுக்கு பழிச்சொல் வந்தது, நிறைய கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ பவுலும் பிலிப்பும் அந்த காலகட்டத்தில் போதிக்கும் போது 14வது அதிகாரம் திருத்தூதர் பணி 22வது வசனம் வாசிங்க. அந்த வேதனையில கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறது, ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்தப்பதான் பவுலும் பிலிப்பும் என்ன சொல்றாங்க, அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி ஆறுதல் கூறினார்கள். வேதனைகள் வழியாகத்தான். அந்த வேதனை இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதை சுட்டி காட்டி இயேசுவும் சொன்னார். ஆமா, இயேசுவும் சொன்னார் இல்லையா? இந்த பின்னணியில மத்தேயு இயேசுவின் நீங்க குருமடத்துல படிச்சிருப்பீங்க. மத்தேயு போதித்தது முதல்ல அவர் இயேசுவின் மலைப்பொழிவிலிருந்து அவர் திருமுழுக்கு வாங்கியதிலிருந்து முதல்ல போதிக்கிறாங்க. போதிச்சு இயேசு உயிர்த்த வரையிலும் போதிச்சு கொண்டு இருந்ததை ஒரு அரமேய்க்கு மொழியில முதல் மத்தேயுவின் எழுதுகிறார் மத்தேயு. அதன் பிறகு அவருடைய சீடர்கள் அவரும் சேர்ந்து இந்த வேதனையின் திருச்சபையை பார்க்கிறார்கள், திரு அவையை பார்க்கும் பொழுது அப்போதான் இந்த இயேசுவின் பிறப்பை பற்றி எழுதி இந்த தொடக்க திரு அவையின் வேதனை எப்படி இருக்கிறதோ அது இங்கே மட்டும் இல்ல, இயேசுவின் பிறப்பிலேயே இருந்தது என்று சொல்லி முதல் 2 அதிகாரத்தை எழுதுறாங்க. கிறிஸ்துவின் பிறப்பை 75 தான் எழுதுறாங்க. 75 கரெக்ட். 70லேருந்து 75 போதிக்கிறாங்க. அந்த வேதனை நடக்குது. 75 சேர்க்கிறாங்க. 75 முழுமையா 28 அதிகாரம் மத்தேயு நற்செய்தி. இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, குழந்தை திருச்சபை திரு அவை என்ன சந்திச்சதோ அது புதிதல்ல. குழந்தை இயேசு என்ன சந்திச்சாரோ அதுதான் குழந்தை திரு அவையின் வேதனைகள். என்னன்னு சொல்றேன் டக்குன்னு உங்களுக்கு. நமக்கு ஒண்ணு யோசேப்பு மறைவாக விலைக்கு விட மாதாவை, அது ஒரு கலக்கமான ஒரு சூழல் வருதா? ஏரோதும் எருசலேமும் கலங்கிற்று இயேசு பிறப்பை பற்றி. குழப்பம் வருதா? குழந்தை இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது நினைத்து பல குழந்தைகளை கொலை செய்கிறார். இதெல்லாம் கிறிஸ்துமஸ் டைம்ல நடக்கிற ஒரு விதமான நிகழ்ச்சிகள் பாருங்க, வேதனைக்குரிய நிகழ்ச்சிகள். குழந்தை இயேசுவே ஒரு புலம்பெயர்ந்த ஒரு குழந்தையாக எருசலேம் பெத்லெஹேமிலிருந்து
ஈஜிப்ட் போய் எகிப்துக்கும், எகிப்திலிருந்து பெத்லகேமுக்கு திரும்ப வரும்போது வர முடியல, இல்ல அப்புறம் நேரா நாசரேத்துக்கு நாசரேத்துக்கும் போய் சேர்றாங்க. அப்படியே ஓடி ஓடி சுத்தி ஒரு செட்டில் புலம்பெயர் குழந்தையாக இருக்கிறார். ஏரோதியின் சூழ்ச்சியை அந்த ஞானிகள் பார்க்கிறார்கள். ஏரோதியின் சூழ்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது இது கிறிஸ்தவர்களுடைய அந்த தொடக்க திரு அவையின் வாழ்க்கையை குழந்தை இயேசு இயேசுவும் பிரதிபலித்தார். புரியுதுங்களா? இதேதான் லூக்கா நற்செய்தியில கூட, பொதுவா லூக்கா நற்செய்தியில வழக்கமா நிறைய மகிழ்ச்சியை பற்றி பார்ப்பீங்க. நீங்க எல்லாம் பிரசங்கம் வச்சிருப்பீங்க கிறிஸ்துமஸ் காலத்துல, உன் மகிழ்ச்சி. ஆனா இன்னொரு பார்வை உண்டுன்றது யாருமே பார்க்கறாங்க. குழந்தை இயேசு பிறக்க போற நேரத்துல அவர்களுக்கு எங்குமே இடம் இல்லை பெத்லகேமில். பாத்தீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு வீட்டுக்கு போறாங்க, அங்கேயும் அங்க இடம் இல்லை. அங்க என்ன சொல்றாரு? அவருக்கு விடுதியில் அவர்களுக்கு இடமில்லை. ஆகவே அவர்கள் அந்த துணிகளில் பொதிந்து அந்த குழந்தையை தொட்டியில் கிடத்தினார்கள் என்று. என்ன தொட்டினா? மாட்டு தொட்டியில். அந்த விடுதின்னு வார்த்தை இருக்கு. நீங்க அதை தமிழ்ல போடுறோம், அது கொஞ்சம் மாத்தி நம்ம சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் கான்டெக்ட்ல விடுதினா ஹாஸ்டல் நினைக்கிறோம், அல்லது இது ஹோட்டல் நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. விடுதின்றது இங்க தப்பா இருக்கு. கத்தாலுமா அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு உண்மையான சரியான பொருள் பிரதான அறை. ஏன்னா பிரதான அறைன்னு அங்க இடத்துல திடீர்னு போட்டா என்னமா இருக்குமோன்னு பிடிச்சுதான் விடுதலையும் போட்டாங்க. ஆனா அது சரியில்லை. எனக்கு பொறுத்தவரை பிரதானம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்துல, இயேசு பிறக்கிற காலகட்டத்துல பெத்லகேம் அல்லது பாலஸ்தீன் நாட்டுல வீடுகள் எப்படி கட்டுவாங்கன்னா, ஒரு வீடு கட்டுவாங்க, அதுல கூரை தான் போடுவாங்க. அந்த காலத்துல கூரைன்னா அந்த காலத்துக்கு அந்த ஸ்டைல்ல அவங்க விழல் எல்லாம் போட்டு அவங்க ஊர்ல கிடைக்கிறதா போட்டு ஓடுவாங்க. அது 2 அறை வச்சிருப்பாங்க. உள் அறையில வீட்டில் உள்ளவர்கள் தங்குவார்கள். சமைக்கிறதெல்லாம் வெளியே. வீட்டில் உள்ளவர்கள் உள் அறையில் தங்குவார். வெளி அறையில் ஆடு மாடுகளை கட்டி வைப்பார்கள். 2 காரணத்தினால். ஒண்ணு, அந்த அங்கெல்லாம் அதிகமாக பாதி மாசங்கள் பனி குளிர், அதனால இவங்களுக்கு காப்பாத்துறதுக்கு. 2வது, திருட்டு பயம். அதனால வீட்டிலேயே தான் இருப்பாங்க. பிரதான அறையாறு வீட்டில் உள்ளவர்கள் வாழ்கின்ற. அப்ப இவங்க போய் இடம் கேட்கும் போது என்ன எங்க கிடைக்கல? பிரதான அறையில கிடைக்கல. ஆனா இந்த மாட்டு தொட்டியில் கிடைத்து. அப்படின்னா என்ன பாருங்க, அவர் ஒரு இயேசு கிறிஸ்துக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்ற அளவுக்கு பிறப்பிலேயே அவர் சவாலை எதிர்கொள்கிறாரா? மிகப்பெரிய எதிர்கொள். அதனால்தான் நாம கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த லூக்கா நற்செய்தியில 2ஆம் அதிகாரம் 34 படிக்கிறோம். சிமியோன் சொல்றார், இந்த குழந்தை எதிர்க்கப்படும் அறிகுறியாக. பாருங்க, குழந்தை கிறிஸ்துமஸ் டைம்லயே குழந்தை இயேசு எதிர்க்கப்படும் ஒரு அடையாளமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது என்ன நமக்கு சொல்லுகிறது? இன்னைக்கு நாம இந்த பெரும் தொற்று நோய் அப்படி இப்படின்னு இது ஒரு பெரிய தண்டனை என்று சில பேர் நினைக்கலாம், இல்லையா? இது பெரிய ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய தண்டனையாக பேசுறாங்க, பத்திரிகையிலும் மற்றதிலும் பேசுறாங்க. ஆனா அது இல்லை, இது தண்டனை அல்ல. இது ஒரு இயற்கை சூழல் இப்படிதான் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிறாங்க. அதுவும் தப்பு. கடவுள் கொடுத்த இயற்கை சூழல் அல்ல இது. நம் வாழ்வில் நாம் செய்த, அதாவது மனிதர்கள் சமூகம் எல்லாமே செய்த இயற்கைக்கு எதிரான துரோகம். அதான் திருத்தந்தையும் கூட மற்ற எல்லா பெரியவர்களும் இயற்கைக்கு எதிரான ஒரு துரோகமாக நாம் செய்து இப்படி பண்ணி இருக்கும்போது பாவத்தின் எதிரொலியாக அப்படின்றார் பாப்பானவர். பாவத்தின் எதிரொலியாக பிரத்தளி தூத்தின்னு சொல்றோம் இல்லையா? எல்லாருக்கும் எல்லா சகோதரர்களுக்கு என்ற அந்த சுற்றுமடல் 34வது வசனத்துல அழகா சொல்றார், பாவத்தின் எதிரொலியாக. இப்ப நாம
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமய அடிப்படைவாதம், தீவிரவாதம், வெறுப்புகள், அந்த பலவிதமான வன்முறைகள் இல்லையா, பாலியல் வன்முறை, அது இது எல்லாம் நடக்குது. இதெல்லாமே இது எதிரொலி தான் நமக்கு நாமே கொண்டு வந்த பெருந்தொற்று. இதிலே பார்க்கும்போது குழந்தை இயேசு புறக்கணிக்கப்பட்டார். குழந்தை இயேசு புறக்கணிக்கப்பட்டார். அதே போன்று இன்று நாம் இந்த பாவத்தினால், எப்படி ஏரோதுவின் பாவத்தினாலும் மற்றவர்களுடைய அக்கிரமத்தினாலும் குழந்தை இயேசு புறக்கணிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டாரோ, வேதனையின் விளிம்பில் இருந்தாரோ, அதே முறையில் இன்று ஏழை எளியவர்கள், சாதாரண மக்கள் அல்லது நேர்மையாக யோசிப்பவர்கள் எல்லாரும் அக்கிரமம் அநியாயம் செய்து இயற்கையை அழித்து அல்லது அந்த காடுகளையும் மலைகளையும் அழிக்கின்ற அந்த சுயநலவாதிகளால் நாம் எல்லாரும் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுயநலவாதிகள், அரசியல்வாதிகளையும் எடுத்துக்க, நிறைய அரசியல்வாதிகள் சுயநலம், ஒரு வெற்று பேச்சால் மக்களை ஏமாற்றுகள்லாம் ஏரோதுக்கள். அந்த ஏரோதுக்களால் சாதாரண மக்கள், எவ்வளவு உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கான பேர் குடிபெயர்ந்த தொழிலாளிகள் நடந்து போய் எவ்வளவு அநியாய அக்கிரமம், அவங்கெல்லாம் குழந்தை இயேசு மாதிரி. இன்னைக்கு அதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் பொழுது இக்குழந்தை இயேசு எப்படி கடவுளின் தன்மை கொண்டு கடவுளாக இருந்தாரோ, அதே மாதிரி நாமும் கடவுளின் தன்மை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய எண்ணப்படி வாழும்பொழுது துன்பம் வரும், வேதனை இருக்கும், இருந்தாலும் மன உறுதியோடு நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 24:9 அல்லது யோவான் 15:20 என்ன சொல்லுவாரு, கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் வரும், இருக்கும் அப்படின்றார். நீங்க ஒண்ணு வாசிங்க, மத்தேயு 24:9. உங்களை துன்புறுத்தி கொல்வதற்கென ஒப்புவிப்பர். உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர். அப்படின்னா சிறைவாசம் உண்டு, அப்படி இப்படிலாம் இதை நாம நினைக்கணும். இதுல நான் என்ன சொல்றேன், இப்படி உங்களை என்பது வெறும் இயேசுவின் பெயரால் கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்திருக்கிறவர்கள் மட்டும் இல்ல, நேர்மையாக வாழ்பவர் அத்தனை பேருமே இயேசுவின் சீடர்கள். அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவர்களை துன்புறுத்தும். அதுதான் அப்போ இயேசுவின் பிறப்பு நமக்கு உண்மைதான் மகிழ்ச்சி தருகிறது. ஏன்னா அவர் மீட்பு கொண்டு வந்தார், விடுதலையை கொண்டு வந்தார், எனக்கு வாழ்வு கொண்டு வந்தார் என்றெல்லாம் நினைக்கிறோம். திருவெளிப்பாடு 17, 14, 20 நம்ம எல்லாம் இதை பற்றி நம்ம படிக்கிறோம். ஆனால் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, எபிரேயர் 4:15 படிக்கிறோம். எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்படுத்தப்படும் அனைவருக்கும், அதான் நல்லா கிறிஸ்துமஸ்ல பிடிக்கணும். கிறிஸ்துமஸ் என்பது எல்லா வகையிலும் குழந்தை இயேசு சோதிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். துன்புறுத்தப்பட்டவர் துன்புறுத்தப்படும் அனைவருக்கும் உதவி அளிக்க வல்லவர். எபிரேயருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அருமையா சொல்லியிருக்கு. இதுதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது நீங்க அந்த 2:18 மட்டும் வாசிங்க. எபிரேயர் 2:18. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியா நம்ம நினைச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வேதனைக்கு உட்பட்டு பலவிதமான துன்ப துயரத்துக்கும் நெருக்கடிக்கும் உட்படுத்தப்படும் பொழுது அவரே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து, ஆனால் இப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற மக்களுக்கு நான் வாழ்வு அளிப்பார், உதவி அளிக்க வல்லவர். ஆகவே கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு நம்பிக்கை வாழ்வையும் அளிக்கின்றது. நம்பிக்கை வாழ்வையும் அளிக்கின்றது. யதார்த்த வாழ்க்கையை நாம் ஏற்று வாழ்ந்து கிறிஸ்துவின் சீடத்துவ வாழ்வில் நிலைத்து நிற்க ஒரு கருவியை, ஒரு ஆற்றலை நம்ம எல்லாருக்கும் தருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். மிகவும் நன்றி ஆயரே. கிறிஸ்து பிறப்பு ஒரு மகிழ்ச்சியின் செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வர நம்ம கூடவே இருக்கிறாரு.
அவர் கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு வழியை காட்டி இருக்கிறாரு. அந்த வழியில நாம் நடக்கிறதுக்கு அவரே சக்தியாவும் இருக்கிறாரு, கூடவே வந்துட்டு இருக்காருங்கிற ஒரு சிறப்பான செய்தியை, இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை எங்க எல்லாரும் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை நாங்க வாழ்வில் எடுத்துக்கிட்டு எங்க கஷ்டம் வரப்பெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அவர் பட்டதை விட நான் ஒன்னும் பெருசா கஷ்டப்பட்டுடல, இந்த சூழ்நிலை மாறும், என் ஆண்டவர் மாற்ற வல்லவர் என்கிற ஒரு நம்பிக்கையையும் எங்களுக்கு உள்ளத்துல வந்திருக்குது. மிக்க நன்றி. நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.